ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம் அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம் அவர் வழியில் நாம் செல்லுவோம். மனிதர் எல்லாரும் தமது மீட்பை காண கடவுள் வந்து விட்டார். நம்மை கண்டு விட்டார். மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம். மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம். விண்ணரசு நெருங்கிவிட்டது, நம்மிடை வந்து விட்டது. ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான நேர்மைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய அன்பு பலியில் தங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபித்து இறைவனுடைய ஆசிரை பெற வந்திருக்கின்ற வேளையில் இறைவனுடைய அருள் நம்மை நிறைவாக காத்து வழி நடத்தி அருட வேண்டும் என்று இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியில் ஆரோக்கியசாமி இவருடைய குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அடைதலாகவும், நற்சுகம் பெறவும், பேரனுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், மேலும் இத்திருப்பலியில் நம்முடைய வாழ்ந்து மறைத்த அருள் சௌந்தரி, சூசை பாப்பு, புஷ்பா மேரி, அற்புதமணி, வியாகப்பன், வியாகுலசாமி, குமார், பன்னீர்செல்வம், மதுளையம்மாள், அற்புத மேரி, செபஸ்தியம்மாள், வெள்ளம், பூகம்பம் போன்ற பேரிடரால் மரித்து போன அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்மீழை பாற்றிக்காகவும், மாசில்லாத குழந்தைகள், கிறிஸ்டி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆன்மீழை பாற்றிக்காகவும், காணிக்கை மேரி, சவரிமுத்து, ஆரோக்கியத்தம்மாள் இவருடைய ஆன்மீழை பாற்றிக்காகவும், எம் இருதயராஜ் 12வது ஆண்டு நினைவு மற்றும் செல்வராஜ் இவருடைய ஆன்மீழை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்கள் சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாகி நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரை, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தொடுமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமுள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோப்புல்
இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்னேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் உறைவனிதனினும் வெண்மையாவே. எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி புகழுகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூயாவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் தனக்கென தேர்ந்து கொண்ட தன்னுடைய ஊழியர்களை அனைத்து துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பார் என்பதற்கு மாறாக அவரே துன்பத்தையும் நோயையும் தருவார். ஆனால் கடவுளின் பணியாளர் அடையும் துன்பத்தினால் பலரும் வாழ்வடைவர் என்பதன் வழியாக பிறர் வாழ்வடைய தன் வாழ்வை பலியாக தரும் மெசியாவின் முன்வருகையை முன்னறிவிக்கும் எசாயாவின் இறைவாக்கினை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறைவசனங்கள் 10 மற்றும் 11. அந்நாட்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்புறும் வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உம்மையை நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு என் மீது இருப்பதாக. உம்மையை நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு என் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. உம்மையை நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்கு காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்கின்றார். உம்மையை நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு என் மீது இருப்பதாக. உம்மையை நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரை நமக்கு துணையையும் கேடயமும் ஆவார். உம்மையை நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையை நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையை நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசக முன்னுரை. இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு விண்ணகம் சென்று தந்தையின் வலப்புறம் அமர்ந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமது நம்பிக்கை அறிக்கையின்படி விண்ணகத்தில் நமக்காக தந்தையாம் கடவுளிடம் பரிந்து பேசும் நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலிமின்மையை அறிந்தவர். எனவே அவரால் நம்முடைய நிலையை உணர்ந்து உதவி செய்ய முடியும் என இயேசுவின் இரக்கத்தை எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். எபேரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 14 முதல் 16 வரை. சகோதர சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக.
ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டாற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 35 45 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மக்கள் யாக்கோபு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது திருத்தந்தை அவர்கள் இன்றைய ஞாயிறை உலக மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாட அழைப்பு விடுக்கின்றார். அதனால் இடையில உண்டியல் எடுக்க வருகின்ற பொழுது உங்கள் கழுத்தில், காதில், கையில் போட்டிருக்கிற எல்லா தங்க நகைகளையும் கலட்டி போட்டுட்டு போயிடுறீங்க. சரியா? ஏன் சாமி பிரசங்கம் வைக்க வந்தீங்களா, எங்கள்கிட்ட உள்ள நகையெல்லாம் எடுக்க வந்தீங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்படி தான் ஒரு போதகர் ஆற்றி கொண்டிருக்கிறார். யூடியூப்பில் பார்த்தோம்னா இளைஞர்கள் இளம்பெண்களை கவரும் விதமாக நீங்கள் செல்லுகின்ற பொழுது, நீங்கள் இந்த வழிபாட்டை முடித்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய கைகளிலும் கால்களிலும் காதுகளிலும் அணிந்திருக்கக்கூடிய காதணிகளை கலட்டி கொடுத்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல, அதுவல்ல மறைபரப்பு. மறைபரப்பு என்பது என்ன, எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய நலனையும் உடலையும் எப்படி நாம் இறைவனுக்கு வழங்க வேண்டும் என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அன்பர் பணி செய்ய தன்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தாளே வந்து எய்தும் பராபரமே என்று தாயுமானவர் குறிப்பிடுகிறார். அன்பர் பணி செய்ய தன்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தாளே வந்து எய்தும் பராபரமே என்று பாடுகின்றார். அன்பர் பணி செய்ய, பிறருக்கு பணியாற்ற, பிறருக்கு தன்னை கொடுக்க, பிறருக்கு என்னை வழங்க, பிறருக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்கின்ற பொழுது அதுதான் இன்ப நிலையை கொடுக்கும், அதுதான் இன்ப நிலையை எய்தும், அதுதான் உன்னை இன்றும் என்றும் எப்பொழுதுமே வாழ்விக்கும் என்பதனை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக நமது திருத்தந்தை அவர்களும் குறிப்பிடுகிறார்.
ஆக இன்று உலக மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இவ்வேளையில் இன்றைய நாளில் நான் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டவளாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதனை இரு உதாரணங்களின் வழியாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதி, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் என்று கூறினார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணம், கணவன் பசியோடு வருகிறான். கணவன் பசியோடு வந்து தன்னுடைய மனைவியிடம் கேட்கின்றான், அம்மா ஏதாவது சமை, எனக்கு பசியாக இருக்கிறது என்று கேட்கின்றான். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் சமையல்காரி அல்ல, உன்னுடைய மனைவியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேனே தவிர உன்னுடைய சமையல்காரியாக அல்ல என்று குறிப்பிடுகிறாள். அடுத்ததாக அன்று இரவு திருடன் வருகிறான். திருடன் இவளுடைய நகைகள் எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கணவனிடம் சொல்லுகிறார், திருடன் என்னுடைய நகைகள் எல்லாம் பறித்து கொண்டிருக்கின்றான், ஆனால் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது, நான் உன்னுடைய காவல்காரன் அல்ல, உன்னுடைய கணவன் மட்டுமே என்று சொன்னான். இப்படியாக இருந்தது என்றால் எப்படி வாழ்க்கை இருக்கும், எப்படி குடும்பம் இருக்கும்? அதுதான் பணிவிடை என்பது. தொண்டு என்பது ஏற்பதற்கு அல்ல, தொண்டு என்பது பணி ஆற்றுவதற்கு என்பதனை ஆணித்தனமாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதுதான் மறைபரப்பு. தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான், தன்னை முழுமையாக கொடுக்கின்ற பொழுதுதான், தன்னை முழுமையாக அவர்களிடம் இருந்து அனைத்தையும் பெறுகின்ற பொழுதுதான், அன்பு, ஆறுதல், கருணை, கனிவு இவை அனைத்து நலன்களையும் கொடுக்கின்ற பொழுதுதான், இழக்கின்ற பொழுதுதான் உண்மையான மறைபரப்பை எங்கே விதைக்கிறோம்? குடும்பத்தில் விதைக்கிறோம். குடும்பத்தில் விதைக்கின்ற பொழுது பிள்ளைகள் அவற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், மீண்டும் அவற்றை பிறருக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஆக குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய இந்த மறைபரப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தன்னை பிறருக்கு கொடுக்கக்கூடியதாக, வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர பிறரிடமிருந்து எடுக்கக்கூடியதாக இருப்பது அல்ல. இரண்டாவது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது. ஒரு சிறுவன் அம்மாவிடம் கேட்கின்றான், அம்மா, அப்பாவை இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் போற்றுகிறார்கள், மதிக்கின்றார்கள், அத்தகைய நிலையை நான் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது தாயானவள் அவரிடம் கேட்கின்றார், நமது உடம்புகளில் இருக்கக்கூடிய உறுப்பு எது பெரிய உறுப்பு என்று நீ சொல்லிவிட்டாய் என்றால் நான் அந்த சூட்சுமத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார். அவன் என்னென்னவோ சொல்லுகின்றான், ஆனால் தாய் மகிழ்ச்சி அடையவில்லை, தாய் விருப்பம் கொள்ளவில்லை. கடைசியாக அவள் சொல்லுகிறார், நீ எதையோ சொன்னாய், இந்த உறுப்புகள் அனைத்தும் பெரியது என்று சொன்னாய், ஆனால் அவைகள் அல்ல, மாறாக உன்னுடைய தோள்பட்டை தான் பெரிய உறுப்பு என்று சொல்லுகிறார். எப்பொழுது பிறர் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, வேதனையில் இருக்கின்ற பொழுது, கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது உன்னுடைய தோள்பட்டையானது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதோ, அடைக்கலமாக இருக்கிறதோ, அதுதான் உயர்ந்த உறுப்புகளாக இருக்கிறது என்பதனை அறிந்து கொண்டாய் என்றால் உன்னுடைய தந்தையை இந்த உலகம், இந்த ஊர் போற்றுவது போல உன்னை போற்றும் என்று சொல்கிறார். ஆம், இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மக்கள் எத்தனையோ தேவையில்லாத பொல்லாப்பகளினால், கஷ்டங்களினால், வேதனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, அன்பு மொழி கொடுக்க, அவர்களை அரவணைத்துக் கொள்ள எந்தவித தோளும் தயாராக இல்லையே. ஆனால் நம்முடைய தோள்பட்டையானது தயாராக இருக்கின்ற பொழுதுதான் அதுதான் உண்மையான மறைபரப்பாக இருக்கும், அதுதான் நிரந்தரமான மறைபரப்பாக இருக்குமே தவிர தன்னுடைய காதணிகளையோ தன்னுடைய பண பணத்தையோ கொண்டு வந்து கொட்டுவதனால் மறைபரப்பு என்பது அல்ல என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக மறைபரப்பு என்பது உலக மறைபரப்பை இன்று கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புவது இத்தகைய மறைபரப்பு தான் என்பதனை ஆணித்தரமாக எடுத்து காட்டுகிறாரே தவிர வேறு எதுவும் அல்ல என்பதனை நம்ம திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக நம்முடைய குடும்பத்திலிருந்து விதைக்கப்படுகின்ற இந்த மறைபரப்பு எப்படிப்பட்ட மறைபரப்பு? அன்பு, ஆறுதல், கருணை, கனிவு, நீதி, நியாயம் இத்தகைய நற்குணங்களை விதைக்கின்ற பொழுதுதான் அவற்றை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பிறருக்கு விதையை எடுக்கின்ற பொழுது, பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது, பிறருக்கு வழங்குகின்ற பொழுது, பிறருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த மறைபரப்பு உன்னதமான மறைபரப்பாக மாறுகிறது என்ற சிந்தனையோடு தொடர்ந்து வாழ்வோம், ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமேன். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய்
வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வேன், உறுதியுடனே நம்புகிறேன். நமது தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்துரைத்து மன்றாடுவோம். அன்பு இறைவா, எம் கத்தோலிக்க திருஅவைக்காக மன்றாடுகின்றோம். மக்களின் மீட்பிற்காக அனுதினமும் இயேசுவின் கல்வாரி பலியினை நிகழ்த்தும் எம் திரு அவை தலைவர்களை ஆசிர்வதியும். உன்னத தலைமை குருவாம் இயேசுவின் பணியை தொடரும் எம் திரு அவையின் அருள்பணி நிலையில் உள்ள எம் திரு அவை தலைவர்கள் மக்களின் நிலையறிந்து மக்களுக்கான நற்செய்தி பணியையும் கடவுளிடம் பரிந்துரைக்கும் பணியையும் சிறப்புடன் செய்திட அருள் தர இறைவாமை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். என் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் தங்களது பதவி, அதிகாரம் போன்றவற்றை முதன்மையாக கொண்டு செயல்படாது உங்களுள் முதன்மையாக இருப்பவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் என்பதற்கேற்ப மக்கள் பணி செய்வதில் கருத்துடன் இருக்கவும், மக்கள் அனைவரும் வாழ்வு பெறும் விதமாக தங்களில் சுயநலம் கடந்து பொதுநலுடன் செயல்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, என் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எல்லா வகையிலும் எம்மை போல் சோதிக்கப்பட்டாலும் பாவம் செய்யாத இயேசுவை பின்பற்றும் நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்வில் எதிர்கொள்ளும் எல்லா சோதனைகளையும் தூய ஆவியாரின் துணை கொண்டு எதிர்கொள்ளவும், புனித வாழ்வில் மேலும் வளரவும் அருள் தாரும். மேலும் எங்களின் குடும்பங்களுக்காக தேவையான நிறைவான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, இவ்வுலகின் தலைவர்கள் தங்களின் அதிகாரத்தினால் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இன்று பல விதமான அடக்குமுறைகளுக்கு உள்ளாகும் பெண்கள், குழந்தைகள், மொழி, சமய, இன சிறுபான்மையினர் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி தங்களது உரிமைகளுக்காக போராடும் அவர்களின் போராட்டத்தில் நிறைவான வெற்றி கிடைத்து அனைவரும் சமமாக வாழும் நிலை ஏற்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, பல்வேறு விதமான உடல் நோய்களினால் துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு விதமான சிகிச்சைகளை மேற்கொள்ளும் அனைத்து விதமான நோயாளிகளுக்கும் சிகிச்சையின் பலன் நிறைவாக கிடைத்து நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், நோயால் ஏற்படும் உடல் வலிகள் மற்றும் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள தேவையான ஆற்றல் கிடைக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது எழுப்பிய அனைத்து தேவைகளோடும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துகளையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவற்றையும் ஏற்று எங்களுக்கு தந்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்தையும் நிறைவாக இறைவன் என்றென்று உடல் பொருளாவி எல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நான் அல்ல, எந்தன் இயேசுவே வாழ்கின்றேன். எந்தன் உடல் பொருளாவி எல்லாம் உமக்கே தருகின்றேன். உன்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். உன்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருவையனுக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதை மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
எங்களின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுபனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழலிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ உலகின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தேறி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் இனி தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் இனி தோன்றுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை கேட்டிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பழிகளிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென்.
ஜூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் முதலாசி வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவதாக நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சி புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இவ்வாறு திருவழிபாட்டு குறிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 29ஆம் ஞாயிறு. திரு அவை நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறாக சிறப்பிக்கின்றது. நம்முடைய பங்கிலே வருகின்ற மாதம் 3ஆம் தேதி இந்த நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை நினைவு. 23ஆம் தேதி புதன்கிழமை புனித கப்பஸ்தரானோ நகர் ஜான் அருள்பணியாளர் நினைவு. 24ஆம் தேதி வியாழக்கிழமை புனித அந்தோணி மரிய கிளாரட் ஆயர் நினைவு. 27ஆம் தேதி வருகின்ற ஞாயிறு பொது காலத்தின் 30ஆம் ஞாயிறு. அறிவிப்புகள். இன்று 9 மணி திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள். வருகின்ற ஞாயிறு 9 மணி திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித பனிமய மாதா அன்பிய குடும்பங்கள். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல 2025 ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிறு திருக்காட்சி விழா அன்று நாம் பங்கு சிறார்களுக்கு புதுநன்மை வழங்கப்படும். எனவே புதுநன்மை பெறவுள்ள உங்கள் பிள்ளைகளின் பெயரை பங்கு அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யுங்கள். வெளி பங்குகளில் திருமுழுக்கு பெற்றிருந்தால் திருமுழுக்கு சான்றிதழுடன் வந்து பதிவு செய்ய வேண்டும். இதுவரை யாரும் பதிவு செய்யவில்லை. இந்த ஆன்மீக காரியத்தில் காலம் தாழ்த்தாது வந்து பதிவு செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வகுப்பு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும். வகுப்பில் முழுமையாக கலந்து கொண்டால் மட்டுமே புதுநன்மை வழங்கப்படும். தனியாக புதுநன்மை எடுக்க இருப்பவர்களும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். திருமண வெள்ளி விழா மற்றும் பொன் விழா கொண்டாடும் தம்பதியர் மறைமாவட்ட அளவிலும் நம் பங்கு அளவிலும் சிறப்பிக்கப்பட உள்ளார்கள். எனவே இந்த ஆண்டு இவ்விழாக்களை கொண்டாடும் தம்பதியர் தங்களின் பெயர், முகவரி, அலைபேசி எண்ணை பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது 2 முறை. 9ஆம் வகுப்பு அதற்கு மேல் பயிலும் அனைத்து மாணவர்கள், கல்லூரி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள், சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், அரசு பணிபுரியும் பெற்றோரின் பிள்ளைகள் தவிர குடும்பத்தில் எத்தனை பேர் படித்தாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் பங்கு அலுவலகத்தில் கொடுக்கப்படும். பூர்த்தி செய்து 28ஆம் தேதி மாலைக்குள் உதவி தந்தையிடம் ஒப்படைக்கவும். அதன் பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது கடைசி அறிவிப்பு. சகாயமாதா அன்பிய கூட்டம் பாரதி தெருவில் வசிக்கும் திரு வினோத் மேரி பெட்டிசியா இல்லத்தில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். யோவான் அன்பிய கூட்டம் பூக்கார கோவில் தெருவில் வசிக்கும் திரு அமலதாஸ் கலையரசி இல்லத்தில் மாலை 7 மணிக்கு நடைபெறும். புனித பவுல் அன்பிய கூட்டம் பூக்கார முஸ்லீம் தெருவில் வசிக்கும் திரு எட்வின் பிரிசில்லா அவர்கள் இல்லத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். சென்ற வார ஞாயிறு காணிக்கை வரவு ரூபாய் 22,050. இயேசுவின் இதயத்துக்கு நெருக்கமான பாசமிகு பங்கு மக்களை நன்கொடை கொடுத்தவர்கள் ரோசி பாஸ்டின் 1000, ஆரோக்கியசாமி 1000, ஆர்ஏ ராஜன் 3000. அன்பு விருந்துக்காக ரோசி பாஸ்டின் 1000, ஆரோக்கியசாமி 1000, பால் உபயம், மரிய ரோஸ் 500. எனவே நன்கொடை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நேற்று சனிக்கிழமை மாதா புடவை கொடுத்தவர்கள் வியாகுல அன்னைக்கு JSA சாந்தி ரவி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே பங்குத்துறை சார்பாகவும் பங்கு மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பங்கு ஆலயத்திற்கு புதிதாக திருத்தொண்டர் பிரவீன்குமார் வருகை தந்திருக்கின்றார். நம்முடைய தஞ்சை ஆயரால் புதிதாக பயிற்சிக்காக கள பயிற்சிக்காக வந்திருக்கின்றார். எனவே அன்பு மிகுந்தவர், நல்ல பழகக்கூடியவர், நிறைய கம்ப்யூட்டர் ஒர்க்கு நிறைய செய்யக்கூடியவர், ஆர்வமாக இருக்கின்றார். எனவே அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவோம், கரவொலி எழுப்பி அவருக்காக ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்யவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஏலாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வளமோடு நலமோடு வாழ செய்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தந்தம் நீயே தாயே. உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.